கேஸே இல்லாமல் காரசாரமான சட்னி நல்லா டேஸ்ட்டாக மணமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 3 கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மல்லாட்டை சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சிட்டு வாங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டு தாளித்து இப்போ இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கிளறி விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தில் இந்த மாதிரி சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் 2 தோசை சாப்பிட்டீங்கன்னா 10 தோசை சாப்பிட்ற அளவுக்கு உங்களை சாப்பிட தூண்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.